அல்லாஹ்வை ரொம்ப நெருக்கமா வச்சிருக்கணும். அல்லாஹ்வுடைய அந்த பலம், அல்லாஹ்வுடைய அந்த பாதுகாப்பு, அல்லாஹ்வுடைய அந்த சக்தி அசைக்க முடியாத ஒண்ணு. இந்த உணர்ந்துட்டோம்னு சொன்னா, அது மேல நம்ம அதை சார்ந்து இருந்துட்டோம்னு சொன்னா, அது மேல நம்பிக்கை வச்சிட்டோம்னு சொன்னா அவ்வளவுதான். மூசாவுக்கு ஒரு கைத்தடி தான், யூனுஸுக்கு ஒரு பிரார்த்தனை தான், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு மலை தான். சரியா? நபி ஈசாவுக்கு அந்த சோதனையிலிருந்து அவங்க தங்களை பாதுகாக்க நினைச்ச பிரார்த்தனை தான். ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு நிலைமையும் நம்முடைய வாழ்க்கை, ரசூலுல்லாஹ்வுடைய சீரால அல்லாஹ் அவர்களை பாதுகாத்த நிகழ்வுகள், அல்லாஹ் அவர்களை அழைத்த காரணத்தால் தான். புரியுதா? அல்லாஹ் ஹஃபீத், அல்லாஹ் பாதுகாப்பவன். அல்லாஹ் கரீப், அல்லாஹ் நம்மளோட நெருக்கமா இருக்கிறவன். அல்லாஹ் முஜீப், நம்ம பாதுகாப்புல இருக்கக்கூடியவர்கள் அழைத்தால் அல்லாஹ் பதில் அளிக்கக்கூடியவன், அல்லாஹ் பாதுகாக்கக்கூடியவன். அல்லாஹ்வுடைய நேசர்களா மாறுறதுக்குரிய வழிபாடுகள், வழிமுறைகளையும் செயல்பாடுகளையும் வணக்க வழிபாட்டின் மூலமா செஞ்சு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை பெற்றுட்டோம்னா அதுக்கு பிறகு இந்த உலகத்துல பெறுறதுக்கு எதுவும் இல்லை. அல்லாஹ் பார்த்துப்பா மீதி விஷயங்களை. சரியா? ஜஸாக்கமுல்லாஹ் கைர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உன்னுடைய பாதுகாப்பையும் உன்னுடைய அரவணைப்பையும் நம்முடைய எல்லா சோதனைகளையும் சிரமங்களையும் அல்லாஹ் நமக்கு தரணும். அறிவுரை எனக்கும் உங்களுக்கும் அறிவுரை ஆக்கிக் கொள்றேன். ஜஸாக்கமுல்லாஹ் கைர்.